ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பாபினில் எப்படி நூல் சுற்றலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து பாபின் வைண்டர். இது வந்து யூஸ்வலாக புது மிஷின்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். என்னோடய மிஷின் கொஞ்சம் பழசு தான், ஓரளவுக்கு ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி பாபின் கேஸை இதில் மாட்டிட்டு நம்ம மிஷினை ஓட்டினோன்னா பாபின் கேஸ் அப்படியே சுற்றும். இதில் நம்ம நூலை சுற்றிட்டு வச்சோன்னாக்க உங்களுக்கு பாபினில் நூல் சுற்றிடும். இது யூஸ்வலாக தையல் கற்றுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்லித்தரேன். இதை அப்படியே ரைட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு மிஷினை நீங்கள் ஓட்டினீங்கன்னா பாபினில் நூல் அப்படியே சுற்றிடலாம். இது வந்து பாபின் வைண்டர். இது மிஷின் பழசாயிட்டால் யூஸ்வலாக நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணாது. அந்த மாதிரி உங்கள் மிஷினில் ஒர்க் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை போல் ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கு, நான் வந்து ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்கில் பாபின் கேஸை அப்படியே நுழைச்சிக்கோங்க. நுழைச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பாபினை இந்த மாதிரி மிஷினை ஓட்டினீங்கன்னா பாபினில் நூல் நல்லா சுற்றிடலாம். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சுற்றிடலாம். ஸோ பாபினில் எப்படி நூல் சுற்றுறதுங்கிறத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்ற டெய்லரிங் வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.